வசனங்கள் பாஸ்டமாக இப்போது நம்ம எதற்காக செபிக்க வேண்டும்? லாக்டவுனால் செய்யப்பட்ட அநேக வீட்டில் தேவைகள் இல்லாமல் பலவிதமான பிரச்சனைகள் குடும்பங்களிலே வந்தது. நம்ம இன்னைக்கு செபித்து ஆண்டவராகிய இயேசு எல்லா ஏழை குடும்பங்களிலே சமாதானத்தை கற்று கொண்டு வந்து அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியாச்சு. எல்லாரிடத்திலும் பணம் இல்லை. எத்தனையோ ஏழைகள் உண்டு, மாசக்கணக்கா வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை தேவைகள் நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அவர் எல்லோரையும் தொட்டு அவர் தேவைகளை சந்தித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா அனைவரும் சபையாக ஒரு பாரத்தோடு ஜெபிக்கலாம். Let us pray for people who are suffering because of the lockdown. లాక్డౌన్ లో ఎంతో మంది రాజావారి ఇళ్లలో కార్యక్రమాలు కష్టాలు డబ్బులు లేక భోజనం ఆహారం లేక పరిస్థితులు బాగలేక మానసికంగా శరీరంలో వ్యాధులతో బాధలు పడుతున్న అనేక కుటుంబాలు రాజా కాపాడబడాలి. యేసయ్యా ప్రతి కుటుంబం కాపాడబడాలి. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே இந்த சந்தி யெகோவா நீரே எத்தனையோ பாஸ்டர்கள் வில்லேஜ்ல பலவிதமான பாஸ்டர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள், வெறுமையாய் இருக்கிறார்கள். அப்பா ராஜாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஏழைகளை தாங்கி உதவி செய்ய இந்த லாக்டவுன் நிமித்தமாக பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். நிறைய பேர் தற்கொலை செய்து வாழ்வதை காட்டி மறித்து போகலாம். better to die. இந்த சூசைட் ஸ்பிரிட் நிறைய ஏழை குடும்பங்களே அது ஆளுகை செய்யும். நம் அனைவரும் சபையாக ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த ஏழை குடும்பங்களை தற்கொலையின் ஆவி அவங்களை தொடாமல் கர்த்தர் வேலைக்கு பாதுகாக்க ஜெபிக்கும். எத்தனையோ தாய் பிள்ளைகள் குடும்பமாக தற்கொலைகளை செய்து கொண்டு அநேக குடும்பங்களுக்காக அநேக குடும்பங்களுக்காக அநேக குடும்பங்களுக்காக அநேக குடும்பங்களுக்காக இயேசுவே ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தற்கொலையின் ஆவி அந்த குடும்பங்களை விட்டு போகும்படியா அந்த குடும்பங்களை ஏழை குடும்பங்களை பிசாசு தொடாதபடி தைரியமாக கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், தேவன் எங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் பலமாய் நிற்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல ஹalleluya. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு தற்கொலையின் ஆவிகள் குடும்பங்களை விட்டு போகும்படியாக
கர்த்தர் பாதுகாத்தவர்களே கிடையாது. நான் ஒரு நேற்று தினத்துல ஒரு 10 மணி நேரம் மொபைல் ஏன் பார்த்து கொண்டிருந்தேன் என்றால், நம்ம வேதத்துக்கு இயேசுவுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாக நிறைய பேர் எழுந்திருக்கிறார். இயேசப்பாவும் கண்கள் திறக்கப்பட முடியாமல் வேதத்துக்கு விரோதமாக எழும்பாதபடி, இயேசுவுக்கு விரோதமாக எழும்பாதபடி, ஆவியானவருக்கு விரோதமாக எழும்பாதபடி, பாஸ்டர்களுக்கு சபைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடி கர்த்தர் அப்படி எழுப்புறவர்களை சந்திக்க அன்னைக்கு சவுலை பவுலை போல மாற்றுவது போல கர்த்தர் அவர்களை சந்திக்க. ஆகையால் கண்களை மூடி நம் ஜெபம் செய்வோம். எல்லா கண்களையும் அப்பா ஆண்டவரே, இந்த வேதத்துக்கு விரோதமாய் எழுந்திருக்கிறவர்கள், யெகோவா தேவனுக்கு விரோதமாய் எழுந்திருக்கிறவர்கள், இயேசுவுக்கு விரோதமாய் எழுந்திருக்கிறவர்கள், ஆவியானவருக்கு விரோதமாய் எழுந்திருக்கிறவர்கள், பாஸ்டர்களுக்கு விரோதமாய் எழுந்திருக்கிறவர்களுக்காய், சபைகளுக்கு விரோதமாய் எழுந்திருக்கிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று சவுல் அப்போஸ்தலனாகிய பவுலாய் மாற்றின கர்த்தர் இந்த சகோதரர்களுக்காக, அவங்க ஸ்தாபனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவங்க மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்பா இயேசுவே, உமக்கு விரோதமாக பேசுகிற நாவுகள், வாய்களை சந்தியும் ஸ்தாபனங்கள் எழும்பியிருக்கிறது. அந்த ஸ்தாபனங்கள் அவர்கள் மனம் திரும்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற, சபைகளுக்கு விரோதமாக எழுந்திருக்கிறவர்களுக்காக இயேசுவே நான் ஜெபிக்கிறேன். அவர்களை சந்தியும் அப்பா, அவர்களோட பேச, அவர்கள் மனக்கண்களை திறக்க செய். அவர்கள் செய்கிறது என்ன என்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நீ சந்தித்து அவர்களும் வெளிச்சத்துக்கு வரும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை இயேசப்பா, நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். உம்மாலாகும் ஆண்டவரே, உம்மால் சந்திக்கும்படி இந்த வேதத்தில் இருக்கிறது எல்லாமே உண்மையானது, சத்தியமானது. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது பாவிகளை ரட்சிக்கிறது, உண்மையானது, சத்தியமானது. சிலுவையிலே மரித்தது உண்மையானது, சத்தியமானது. 3ஆவது நாள் உயிர் தெழுந்தது உண்மையானது, சத்தியமானது. அநேக பாஸ்டர்கள் கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உபவாசித்து ஜெபித்து கர்த்தருக்கென்று உண்மையாய் ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் அநேக நாவுகள், ஜனங்கள் எழும்பியிருக்கிறார்கள். அவர்களை நீ சந்திக்க வேண்டுமாச்சு. அநேக ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் வல்லவர், பெரியவர், என் பெரியவர். கர்த்தரை சந்தித்து ஆண்டவரே, வேதத்துக்கும் உமாக்கும் ஊழியக்காரர்களுக்கும் சபைகளுக்கும் விரோதமாய் எழும்பாதபடி கர்த்தரை பாதுகாத்து இயேசு மூலமே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல நம் அனைவரும் எழுந்திருக்கிறோம். ஆயாமன் காட்சி, ஆயாமன் அவங்க காதுல பலவீனத்தினால் பல பாதிப்பு, பல சுற்றுதல், அவங்க சரீரத்துல நிறைய பலவீனம். சாம் கோயம்புத்தூர்ல இருக்கிறார்,
ஜெபி ஊட்டியில் இருக்கிறார். நம்ம ஜெபிக்க கடமை. ஆண்டவரே, எல்லா பெண்களையும் ஆரியமுக்காக ஜெபிக்கிறோம். அந்த சரீரத்தில் காணப்படுகிற அந்த அற்புதமாக எடுத்துக்கொள்ளும். ஆவியானவருக்கு இது லேசான, ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை. இயேசுவின் நாமத்தில் எதை கேட்கிறோமோ, ஹல்லேலூயா, நம்ம எதை கேட்கிறோம் அதை செய்கிறோம். நம்ம எதை கேட்கிறோமோ அதை செய்கிறோம். இந்த உலகத்தின் டாக்டர்ஸை காட்டிலும் பரம வைத்தியர், divine healer, Lord Jesus Christ, heal you right now. Receive the healing, receive the miracle of every diseases in the name of Jesus. கர்த்தருடைய நாமத்திலே, இயேசுவின் நாமத்தினால் இப்போதே அந்த இடினஸை, அந்த பலவீனங்களை சரீரத்தில் விட்டு போகும்படி ஆய்ச்சிருக்கிறேன். ஊராபல ஹந்தர சகர ஓர அலகராதர வாக்கர ஓமபவ ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி ஒரு வல்லமை உங்க மேலே இறங்கு. 15 ஆண்டுகளா இருக்கிறது என்று சொல்லி அது இப்போதே கர்த்தருடைய நாமத்தில் நிர்மூலமாக சரீரம் உமக்கே சொந்தம். விசாசு வெட்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, சாம்காக ஜெபிக்க ஆரம்பிச்சு, இங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு சாமுக்கும் ஜெபி ஒரு அருமையான பாதுகாப்பு. கர்த்தரோடு உறவாடுகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்க, 2 பேர்கள் அதிகமாக இயேசுவோடு உறவாடுகிறார். They are separated. அதுதான் ஆண்டவர் காண்கிறார். நிறைய வேர்ல்ட்லி டைப் இருக்கிறார். பலிபீடத்தில் I can see, but take it positive. பிள்ளைகளிடத்தில் ஃபோன் பண்ணி அதிகமான கர்த்தரிடத்தில் நிறைய அவரோடு இருக்கும்படியா அவர்களோடு பேசு. வாலிப நாட்களிலே 3 ஆண்டுகள், 3 years I spent in the church. That blessings and the anointing that is flowing today. So let your children in the adult age, youngsters, spend more time in the presence of the Lord. Hallelujah. சாமியும் ஜெபியும் வல்லமையா உம்முடைய கரத்தில் பயன்படுகிற ஆயுதங்களைப் போல எழுப்புவீரா. நகோமியம்மாக்காக ஜெபிக்கிறோம். மகளுடைய மகன குடும்ப, மகள குடும்ப, அவர் ஆரோக்கிய. Holy Spirit, ದೇವರೇ, ನಗೋಮಿ ಅಮ್ಮಗೆ ಅವರೊಬ್ಬರೇ ಅಲ್ಲ, ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ನೀವು ಅವ್ರ ಜೊತೆ ಇದ್ದೀರಾ. ಅವ್ರ ಮಗಳ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, ಮಗನ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. Oh glory, oh glory, oh glory. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். Oh glory to Jesus. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். இப்போதே நான் ஜெபிக்கிறேன். நகோமி அம்மா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
மகளுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட நகோமி மக்கள் நல்ல பலத்தை சுகத்தை தருவீராக. தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்தித்து கோடி கோடி கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு ஆரியாவின் குடும்பத்தை நகோமி அம்மா குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தபடி சபை விசுவாசிகளை காட்சி. ஏனென்றால் அவங்க மாத கணக்காக லாக்டவுனால சபைக்கு வர முடியும். ஆனா ஊழியக்கார குடும்பம் நம்ம எல்லாம் சேர்த்து சபையின் விசுவாசிகள் கர்த்தருடைய பாதுகாப்போடு கர்த்தர் அவங்களை எல்லா தேவைகளை சந்திக்க முடியாது. நல்ல க்ஷேமமாய் சுகமாய் கர்த்தர் அவங்களை இருக்க முடியும், வாழ வைக்கப்படியா எல்லா கண்களை நினைச்சது. சத்தத்தை உயர்த்துங்க. Shout unto the Lord என்று வசனம் இருக்கு. சத்தமா சொல்லு. சாத்தான் அட்ரஸ் இல்லாம ஓடும். விசுவாசிகள் வீடுகளை விட்டு சபைகளை விட்டு சபை விசுவாசிகளை ஒவ்வொரு குடும்பங்களை காய்ச்சி சபை மக்கள் நல்ல சுகத்தோடு இருக்கணும், தேவைகளை சந்திக்க முடியும். கர்த்தர் நல்லவர் நல்லவர். கர்த்தருடைய கரம் சபை மக்கள் மீது குடும்பங்கள் மீது என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. சபையே உங்களை ஊழியக்கார குடும்பம் மறக்கவில்லை, உங்களுக்காய் செபிக்கிறோம். பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள், சபை மக்கள், எல்டர்ஸ், லீடர்ஸ், பிலீவர்ஸ், சில்ட்ரன்ஸ், யூத்ஸ் எல்லாரும் கர்த்தர் உங்கள் குடும்பங்களை தொடுகிறார். ராமமா பாலாமாரா சந்தாலா அன்று பேதுரு கரங்களை நீட்டும்போது அற்புதங்களை செய்கிற கரங்களை நீட்டி ஜெபிக்கிறேன். விசுவாசிகள் குடும்பங்களை உயர்த்தும் ஆசீர்வாதம். பிசாசு வெட்கப்பட்டு போய் கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்தும். Oh glory, oh glory. நான் ஆண்டவருடைய தரிசனத்தில் ஒரு சாத்தான் சுட்டேட்டு அந்த நெருப்புல பரிசுத்தாவின் நெருப்புல சுற்று அது நாசமாய் கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். ஒரு பிசாசு எரிந்து கொண்டிருக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். In the name of Jesus. Holy Ghost fire. அன்று அப்போஸ்தலர்கள் சொல்லிக்கும் ஏராளமான அற்புதங்கள் செய்கிறார். சபையில எங்களை கொண்டு செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்தவர்கள் உயர்த்தப்பட வேண்டும். தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும்.
ஃபெய்த் சென்ட்ரல் சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியா விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நம்ம இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபைகளுக்காக, பாஸ்டர்ஸ்க்காக, விசுவாசிகளுக்காக, எல்லோரும் இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்தியாவில் இருக்கிற எல்லா சபைகளுக்காகவும், பாஸ்டர்ஸ்க்காகவும், விசுவாசிகளுக்காகவும் கர்த்தர் நீர் அப்பா பாரா பாரா கர்த்தலா ஸ்தரா நீர் ஓ ஓரே கபா பாலா பாரா ஸ்தலா ரந்த ரத ரபாலா தரபா கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். Glory to Jesus. Glory to Jesus. கர்த்தருடைய நாமம் பெரியது. கர்த்தருடைய நாமம் பெரியது. ஓர பல பர பல பர பல பர ஹர சந்தர ஓர பல பர கண்டர பல ஓரகல ஸ்கல பர பர ஷபல பர பல பர பல எல்லா பாஸ்டர்ஸ், எல்லா விசுவாசிகள், எல்லா ஸ்தாபனங்கள் ஏசப்பா உடைய பிள்ளைகளை பாதுகாத்து ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள். ஓ thank you Jesus. எல்லா சபைகள் திறக்கப்படும். எல்லா சபைகள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். எல்லா சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாய் புறப்படட்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்பட. நம் அனைவருடைய ஜெபத்தை கேட்டு இயேசுவுடைய நாமத்தினால கர்த்தர் விடுதலை தந்ததை காசு. இந்த உலகம் பார்க்கும்போது இருள கடந்து இருள் டார்க்னஸ் அவங்க வெளிச்சத்துக்கு வரும்படியாச்சு. அல்லேலூயா. யாரெல்லாம் இருள இயேசுவை அறியாதவர்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவங்க வெளிச்சத்துக்கு வரும்படியா எபேசியர்ல ஒரு வசனம் ஆண்டவருடைய கிருபையால இருளின் பிரபஞ்சத்திலே இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. சோ இருள இருக்கிறவங்க வெளிச்சத்துக்கு வரும்படியா நம்ம ஜெபிக்கணும். Let us pray. கண்களை மூடி. Glory to Jesus. Glory to Jesus. Glory to Jesus. Glory to Jesus. கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய நாமம் புரபலபர புரகரபலபர glory to Jesus. Glory to Jesus. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். நல்லவரே நல்லவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். அப்பா ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம். இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்துக்கு வரும்படியாக கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு, இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு, பிசாசிலிருந்து இயேசு, பிசாசிலிருந்து இயேசுவுக்கு, சாத்தானிலிருந்து இயேசுவிடத்தில் வரும்படியாக ஜெபிக்கிறோம். இருளை கட்ட வைத்திருக்கிற பொல்லாத பிசாசு உன்னை இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே கடிந்து கட்டுகிறது.
அட்ஜஸ்ட்மெண்ட் வராதபடி தடை செய்கிற பொல்லாத பிசாசை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமம். பிசாசே உனக்கு தோல்வி, இயேசுவுக்கு என்றென்றும் ஜெயம். கல்வாரி சிலுவையிலே தோற்றம் அல்ல, ஜெயம். மரணத்தை ஜெயித்த இயேசு. இனி கல்லறையில இயேசு தேடாதீங்க. நான் குட் ஃப்ரைடேக்கு சொன்னேன், ஈஸ்டருக்கு ரெசரக்ஷனுக்கு சொன்னேன். தேடாதீங்க, அங்க இயேசு இல்லை. ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். Glory to Jesus. இருளில் இருந்து வெளிச்சம் அநேகரை இயேசு கொண்டு வந்தபடி கரங்களை கடைசி ஜெபம் எல்லாரும் எழுந்து நிற்போம். அருமையான ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நபாஸ் ஜெபத்தை கர்த்தரின் ஆசீர்வாதம் இம்மட்டும் நடத்தி கர்த்தர் பெரிய காரியங்களை ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில்கள் இயேசு மூலமே சொல்லிக்கிறோம். நல்ல